வணக்கம். வியாழக்கிழமை எபிசோட். என்னத்த புதுசா செஞ்சு கிழிச்சிட போறேன் ஒன்றுமே இல்லை. ஓவர் டைம்ல நிக்கிறேன். புதனும் வியாழனும் எனக்கு ஓவர் டைம். ஆனா படம் போட்டாங்க. கூலி படம் என்னோட சிட்டியில ஒரு ஷோ தான் ஓடும். விட்டா பிறகு பார்க்க முடியாது. ரஜினிகாந்த் கூலி என்ற ஒரு படம் நடிச்சது எனக்கு தியேட்டர்ல இந்த ஆட் வரும்போது தான் தெரியும். பெரிய அப்டேட் இல்லை சினிமா நியூஸ். ஆனா படம் பார்க்கறதுக்கு விருப்பம். முடிவு பார்க்காம வேலையில போய் ஜாயின் பண்ணான். கிளைமேக்ஸ் பார்க்கல. அந்த கெளியில் யாரோ வந்து ரங்குறாங்க. பட் யாருன்னு தெரியல. டியூட்டிக்கு டைம் ஆச்சு இறங்கி போயிட்டேன். பட் பெருசா கவலை ஒன்றும் இல்லை. கிளைமேக்ஸ் பார்க்கலன்னு என்னடா மொத்தமா பார்க்காம வர்றதுக்கு முடிவை பார்க்காம போறது பெட்டர் தானே. அந்த பாலிசி தான். சாப்பாடு வந்து பிள்ளைகளுக்கு மிச்சமாக கிடந்த அந்த டொட்டிலா பான் இருந்தது. அதில் ஒரு அரைச்சரைச்சியில் ஃபில்லிங் செஞ்சு அவைக்கு ஒரு சாண்ட்விச் மாதிரி செஞ்சுட்டு எனக்கு இட்லிக்கு வச்ச கறி தான் ஸ்பெஷல். முதல்ல ஒருக்கா ஷேர் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட உருளைக்கிழங்கு சொதி, அதாவது கேரளா ஸ்டைலில் சொல்லணும்னா பொட்டேட்டோ ஸ்டியூன்னு சொல்லுவாங்க. வெங்காய மிளகாய் தாளிச்சிட்டு நிறைய பச்சை மிளகாய் போட்டு ஒரு தக்காளி பழம் போடாமையும் விடலாம். உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக வெட்டி போட்டு ப்ரெஷர் குக்கரில் நல்லா அவிச்சிட்டு மசிச்சு தேங்காய் பால் விட்டு கொஞ்சம் பெப்பரும் போட்டு ரக்கினீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு. இட்லி என்ன ஞாபகம் வருது. ரீசெண்டாக கோயிலில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேரை பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் புதுசாக ஒரு ஆளையாவது பார்ப்பேன். சாப்பாடெல்லாம் வெட்டி கதைப்பாங்க. ஒரு அக்கா கேட்டா எப்படி டக்குன்னு டிக்டாக்னு அப்படி சமைக்கிறீங்க டிக்டாக்ல வர்ற மாதிரி. அண்ட் இட்லி தோசை பார்த்து செஞ்சாலே பல பேருக்கு பிழைச்சிடும். நீங்கள் கறிக்குள்ள இட்லி மாவு ஊற்றி அவிக்கிறீங்க, இட்லி மாவுக்குள்ள கறியை போட்டு தோசை சொல்றீங்களா, எல்லாமே சரியா வருது அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல இருந்து சாப்பிடுவாங்க. மறுபடியும் நான் இப்போ கோயிலுக்கு ரெண்டு கேட்பாங்க. அதை விட சொன்னாங்க டென்மார்க் என்று சொன்னா எங்களை உடனே கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. கோயிலுக்கு போறதே ஒரு மன நிறைவுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுக்கும். அங்க வந்து இதில் கேட்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது. லவ் யூ ஆல்.